அதிகாரம் 1. இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவர்களுடைய ராஜாவாக இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். 1 சாமுவேல் 12:12. இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை நடைபெறுகிறது. மோசே கர்த்தருக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்கிறார். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார். உபாகமம் 33:4-5. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கூட்டிச் சேர்த்து அவர்களை ஒரு ராஜ்யமாக ஸ்தாபிக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய பிரமாணங்களை நியமனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஒழுக்கமாகவும் முறையாகவும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் பிரியமுள்ளவர்களாகவும் ஜீவிப்பதற்கு கர்த்தருடைய பிரமாணம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அங்கம் வகிக்கிறவர்கள் அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் ஒழுங்காகவும் கிரமமாகவும் இருக்க வேண்டும் என்றால் ஜனங்களை பற்றிய விவரம் சேகரிக்கப்பட வேண்டும். அவர்கள் எண்ணி தொகையேற்றப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுமாறு கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட தலைவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எண்ணி தொகையேற்றப்பட்டவர்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய வம்சத்தில் இருந்த மொத்த ஜனத்தொகை. லேவி கோத்திரத்தார் எண்ணி தொகையேற்றப்படவில்லை.